வணக்க நேயர்களே, நம்ம இப்போ இது வரைக்கும் ஏலியன்ஸ் கோயிலை பற்றி முழுமையாக சின்ன சின்ன பதிவுகளாக பார்த்தோம். அதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோயில் கட்டினது சித்தர் பாக்கியா என்பவர். இவர் சித்தர்களுடைய சீடராக இருக்கிறார் இன்னமும். அவர்கிட்ட நேர்காணல் எடுக்க முடியல. இருந்தாலும் அவரை பற்றின அவருடைய வாழ்க்கையினுடைய நிறையா செய்திகளை அவர்கிட்டருந்து நம்ம கேட்டிருந்தோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இந்த பதிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மீகந்தான் சார்ந்து ஆன்மீகத்தை மட்டுமே முழுமையாக திணிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய நோக்கம். விஞ்ஞானமும் சரி அஞ்ஞானமும் சரி ஆன்மீகத்தில் பிரபஞ்சத்தில் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ நாம் இதை தேடி வந்த ஒரு பயணம் என்னென்னா, நம்ம பகுதியில் இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய போர்க்களம் சேனல் சார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கும் தெரியப்படுத்தணுன்றது ஒரு பெரிய பேராசை. அந்த அடிப்படையில் நாம் வந்தோம், இந்த கோயிலை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பற்றி நாம் சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே சொல்கிறேங்க, ஒருத்தர் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னா காசு பணம் இருந்தால், இடம் இருந்தால் கோயிலை கட்டி கோயில் மூலவரை கொண்டு வந்து அங்கே வச்சு கும்பாபிஷேகம் நடத்த முடியும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக அது முடியாதுன்னு ஆன்மீக அன்பர்கள், ஆன்மீக சொற்பொழிவார்கள், ஆன்மீக சித்தர்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் செய்யணும் அப்படின்னு நினச்சா செய்யலாம். ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும், கோயிலை பொறுத்த வரைக்கும், ஒரு கோயிலை கட்டி முடித்து அதை கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அவருக்காக அப்படி ஒரு கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் அதை சாத்தியமாகும் அப்படின்னு எல்லா ஆன்மீக அன்பர்களும் சரி, ஆன்மீக சித்தர்களும் சரி, 68 நாயன்மார்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களும் சரி, எல்லாருமே அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல நம்ம சேலத்தில் குறிப்பாக இந்த பதிவு பார்க்குற எல்லாருமே இந்த கோயில் சேலத்தில் இப்படி ஒரு ஏலியன்ஸ்க்கு ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அன்பர்கள், பார்வையாளர்கள் எல்லாமே ஒரு முறையாவது இந்த ஏலியன்ஸ் கோயிலுக்கு வந்து பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு புதுமையான முழுமையான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம படியில் இறங்கினது அதே தான் முன்னாடி பார்த்த மாதிரி. இந்த பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா எதுக்காக இப்படி கட்டப்பட்டிருக்கு, ஏன் இப்படி செய்யப்பட்டிருக்குன்னா, அவர் சொல்கிற ஒரு விஷயம், எனக்குன்னு இட்ட ஆணை அது, அந்த ஆணையை நிறைவேற்றுவது தான் என்னுடைய வேலை, எனக்கான பணி, இந்த பிரபஞ்சத்தில் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலை இதுதான். எனவே அந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன், சிறப்பாக வழிபட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த கோயிலை தேடி வந்திருக்கோம். குறிப்பாக இந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அனைவரும் இதுக்கு முன்னாடி இந்த ஏலியன்ஸ்க்கு இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னா நிச்சயமாக ஒரு முறை வந்து பாருங்கள். தெரிஞ்சவங்க நேரடியாக வந்துடலாம். தெரியல அப்படின்னா இந்த கோயில் எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், அதாவது சித்தனூர்லேருந்து உள்ளே வரணுங்க, மல்லமுப்பம்பட்டி அப்படின்னு சொல்லி. அந்த மல்லமுப்பம்பட்டியை ஒட்டி வர்ற ஒரு ஏரிக்கரை ஓரமாக வெளியில் இடது பக்கமாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் கட்டி வழிபாடு நடத்தி பூஜை பண்ணிகிட்ருக்கிறது இவர் தான். ஏற்கனவே இவரை பற்றி சில பேர் பார்த்துருக்கலாம், நேர்காணல் எடுத்துருக்கலாம். நமக்கு நேர்காணல் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. எனவே இந்த பதிவை நாம் அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம இந்த பதிவை எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அனுமதி கொடுத்துருக்காரு ஐயா சித்தர் பாக்கியா என்பவர். இந்த சித்தர் பாக்கியா அப்படின்றது கூட இவருடைய உண்மையான பெயர் இல்லைன்னு சொன்னார். அவருடைய குருநாதர் அவருக்கு இட்ட பெயர், அவருடைய குருநாதர் பெயரை இவர் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனவே நாம் இங்கே இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பதிவை எடுத்திருக்கோம். இந்த பதிவுகள் மூலிமா நான் சொல்ல வர, நம்ம போர்க்களம் யூடியூப் சேனல் சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கோயிலில் ஆண் ஏலியன் அவருக்கு தான் இப்போ வச்சுருக்காங்க, அவரை தான் மூலவராக வச்சுருக்காங்க. இன்னொரு சிலை வைக்க போகிறாங்க, அதாவது பெண் ஏலியன்ட்டு. அது கூட பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வைக்கிறாங்கன்னா, ஒரு பெண் ஏலியன் ஒரு குழந்தையை கையில் ஏந்தியபடி வைக்கிறதுக்காக அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த இடம் எதுங்கிறது வாங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த
அந்த இடத்த தாங்க இப்போ நம்ம தேடி வந்திருக்கோம். இந்த இடத்த நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், முன்னாடி போன பதிவில். இப்போ நான் அதை முழுசாக உங்களுக்கு கொடுக்குறேன். எதுக்காக இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கார் இல்லையா ஈசன், இந்த கருவறைக்குள்ளதாங்க ஒரு பெண் ஏலியன் ஒரு குழந்தை கையில் ஏந்தபடி இங்கே நிறுவப்பட உள்ளது. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இது இன்னும் முழுமை பெறலை. நம்ம இந்த இடத்துல அந்த பெண் ஏலியன் கடவுள் சிலையாக வணங்குறாரு இல்லையா, அது வச்ச பிறகு வழிபாட்டுக்கு வந்த பிறகு நாம் மறுபடியும் இந்த ஒரு பதிவு, இந்த ஒரு கோயிலில் அந்த கருவறையில் அந்த அம்மா வீற்றிருக்கும் பொழுது அடுத்த ஒரு பதிவை நாம் உங்களுக்கு கொடுக்குறேன். எனவே இந்த பதிவுகளை பற்றி, இந்த ஏலியன்ஸ் கோயில் இங்கே இருக்கிறத பற்றி, இந்த பதிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப ஒரு செய்தி மறக்காமல் சொல்கிறேன். நாம் ஆன்மீகம் மட்டுமே சார்ந்ததல்ல போர்க்களம் யூடியூப் சேனல். ஏற்கனவே பலமுறை நாம் சொல்லியிருக்கோம், தமிழர்களுடைய வாழ்வியல் சார்ந்த வரலாற்றை சொல்வது தான் போர்க்களம் சேனலுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அந்த தமிழருடைய வாழ்வியலுக்குள்ளார எல்லாமே வந்துடும். விவசாயம் வந்துடும், வாழ்வியல் வந்துடும், பழமொழி வந்துடும், அவங்களுடைய வாழ்க்கை தத்துவங்கள் வந்துடும். இந்த மாதிரி அதை சார்ந்த முன்னெடுத்து செல்லும் நம்மளுடைய போர்க்களம் சேனல் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம வாழும் பொழுது ஒரு ஊருக்குள்ளார ஏலியன்ஸ் கோயில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதை நாம் அடுத்த தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவங்க வணங்கலைன்றது நம்மளுடைய திணிப்பல்ல, இருக்கிற ஒரு வரலாறு. இதுதான் உண்மையான, இதுதான் ஒரு கோயில் கட்டுப்பட்டிருக்க ஏலியனுக்குன்னா அது ஒரு வரலாறு தானே. அந்த வரலாறை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் இந்த போர்க்களம் யூடியூப் சேனல் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. எனவே இந்த பதிவுகளை பற்றி மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க, 1000 லட்சக்கணக்கில் பார்க்குறீங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் இந்த மாதிரியான புதுமையான வித்தியாசமான சில வரலாறுகளையும் உங்களுக்கு கொடுக்குறதுல நமக்கு இன்னும் ஒரு தன்னம்பிக்கை, உத்வேகம் வரும். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.